ஹலோ மக்களே, வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு சின்சான் ஒய்டி. ஸோ இன்றைக்கான வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னாக்கா, அதான் நம்ம மோட்டு பட்டில் ஃபேமிலியில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஒரு ரேம்பரஸ் தாங்க பார்க்க பண்ண போகிறாங்க. இந்த ஒரு ரேம்பரஸில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம மோட்டு பட்டில் ஃபேமிலியில் நம்ம கசிடிராம் வந்து பார்த்தீங்கன்னா பட்டை கிளப்பிட்டு வந்து பார்த்தீங்கன்னா பக்கா போகிறன்ற பேரில் 3 சக்கரத்தை வாங்கினதை வச்சு முக்குட்டா போயிட்டு கீழே விட்டாருங்க. அட காமெடியாக போச்சுங்க. இந்த ஒரு மூட்டு மண்டியை வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தா நான் போகிறேன்னு சொல்லிட்டு ஸோ வண்டி கிளப்பிட்டான். ஸோ இந்த ஒரு 3 சக்கர வாகனத்தை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ பக்காவாக போகிறான்னு சொல்லிட்டு இந்த ஒரு ஸ்னோ ரேம்பில் வந்து பார்த்தீங்கன்னா வழுக்கி இழுக்கி கைத்த மடிக்கு கீழே விட்டா போல். நம்ம மோட்டு மாமாவும் வந்து பார்த்தீங்கன்னா பக்காவாக போகிறான்னு சொன்னார். அவருமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா கைத்த மடிக்கிட்டு கீழே விட்டாரு. ஸோ ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னாக்கா கஷ்டமான விஷயம் தான். ஸோ நம்ம மோட்டு மாமாவே வந்து பார்த்தீங்கன்னா ஓட்ட முடியாமல் முட்டி தடுமாறி வந்து பார்த்தீங்கன்னா கீழே விட்டாருங்க. சமோசா இருந்துன்னா பயங்கரமாக ஓட்டிட்டு போல. நம்ம மனுஷனுக்கு தான் சமோசா பத்தாதில்ல. ஸோ எத்தனை சமோசா சாப்பிட்டாலும் பற்ற மாட்டேங்குது. இந்த முட்டை பையன் வந்து பார்த்தீங்கன்னா மண்ணை கட்டி கீழே விட்டாரு. இங்கே ஒன்றும் வந்து பார்த்தீங்கன்னா நாய் கூட வந்து பார்த்தீங்கன்னா சண்டை வச்சுட்டு போகிறாருங்க. அட என்ன கொடுங்க. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஸ்னோ ரேம்பில் வந்து ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் வெஹிக்கிளை வச்சு ஓட்டுறதே ரொம்ப கஷ்டம். ஆனால் வந்து இந்த 3 சக்கரத்தை வச்சு வாகனத்தை வச்சு ஓட்டுறது வந்து ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். அந்த வகையில் சின்சான் மண்டியை வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸோ வண்டியை கிளப்பிட்டு போயிட்டான். அடடா அச்சு கீழே உள்ளே போகிறான்னு பார்த்தா டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா குட்டப்பையன் சின்சான் அவனுடைய மூளையை வந்து பார்த்தீங்கன்னாக்கா மூட்டு சந்தில் விட்டு ஸோ குழப்பி எழுப்பி ஏதோ வந்து யூஸ் பண்ணி ஸோ எப்படியோ வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க. ஸோ மண்டப்பையன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஒரு விஷயத்தில் வந்து ரொம்பவே கெட்டிக்காரன். நம்மளுடைய குட்டப்பையன் சின்சான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸோ மஜாவாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸோ கிட்ட வண்டியை ஓட்டுறான். ஸோ ராம்பே கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னமோ பண்ணுறாங்க. எனக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டுறதை பார்த்தா லேட்டாக சிரிப்பாக தான் இருக்குது. மண்டப்பையன் என்னென்னமோ பண்ணி வந்து லாஸ்ட் சமயம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸோ ஓவராக வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் கான்ஃபிடென்ஸில் ஸோ மண்ணை கவிட்டு கீழே வந்துட்டான். ஸோ இதுவே வந்து பார்த்திங்கன்னா அவனுக்கு ரொம்ப கஷ்டமானதாக இருக்க போகுது. ஆனால் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட ரேஸில் வந்து பார்த்திங்கன்னா வின் பண்ண இந்த குட்டப்பையன் இப்போ வந்து இந்த நிலைமை ஆக்கி விட்டானே. ஸோ ரைட்டை விடுங்க. இந்த ஒரு குட்டப்பையனை வந்து பார்த்திங்கனாக்கா ஸோ நல்லா தான் ஓட்டுவான். என்னன்னு தெரியல, இந்த வாட்டி வந்து பார்த்திங்கனாக்கா ஓவர் கான்ஃபிடென்ஸ் வச்சு மண்ணை கவிட்டு கீழே வந்துட்டான். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய பத்லமோ வந்து பார்த்திங்கன்னா ஓட்டாடி இந்த வாட்டி இவருமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்லிப் ஆகிட்டு கீழே விட்டாருங்க. அட என்னங்க இது ரொம்ப கஷ்டமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஒரு ரேம்பை வந்து பார்த்தீங்கன்னா உண்மையை சொல்லப்போனால் ரொம்பவே கஷ்டம் தான். ஸோ ஸ்னோ ரேப்புன்றதால வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் வெஹிக்கிள்ஸ் வச்சு வந்து ஓட்டுறதே ரொம்ப கஷ்டம். அந்த வகையில் இந்த ஒரு 3 வீலை வச்சு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஓட்டுறது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. ஸோ அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா மண்டப்பையன் வந்து ஓட்ட முடியல. ஸோ யாரை தான் வின் பண்ண போகிறான்றதை பொறுத்து வந்து பார்ப்போம். ஐ திங்க் இந்த ரேம்ப் ரேஸில் வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணுறது ரொம்ப கஷ்டம்னு நினைக்கிறேன். நம்ம டாக்டர் ஜக்காவும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸோ சூப்பராக ஓட்ட போகிறாரு. அவருமே வந்து பார்த்தீங்கன்னா எப்படியே கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணார். ஆனால் முடியல. அவருமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா வெயிட்டு தாங்காமல் கண்ட்ரோல் பண்ண முடியாமல் வந்து பார்த்தீங்கன்னா இவருமே வந்து கீழே விழுந்துட்டாரு. ரைட்டுங்க. நம்மளுடைய டாக்டர் ஜக்காவும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபிசிக்ஸ்லாம் தெரியும். ஒரு இந்த 3 வெஹிக்கல்ஸ் வச்சு எப்படி யூஸ் பண்ணோம் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவு கேல்குலேட் பண்ணி ஸோ 4-5 பிளேஸை கடந்து வந்தார். ஆனால் வந்து இந்த வெஹிக்கிளை வச்சுட்டு அந்த ஒரு ஸ்னோ ரேம்பில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவரால் அந்த ஃபிசிக்ஸ் கால்குலேஷன் வந்து போட முடியல. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னாக்கா அடுத்தா நம்மளுடைய டான் ஆக போகிறான். ஜான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கடத்தில் இறங்கி எப்போ போகிறாரு. நம்ம ஜான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டான் ஆகிட்டார். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ரேம்ப் ரேஸை பொறுத்தவரையிலும் இவருடைய மலுமட்ட மூலையால் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ண முடியலான்னு பார்ப்போம். எப்படியோ வந்து பார்த்தீங்கன்னா அங்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இடிச்சுட்டு போயிட்டுருக்காரு. ஸோ மண்டப்பையன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இவன் வந்து சில டைமில் குவார் ஆகிடுவான். ஸோ ஓவர் கான்ஃபிடென்ஸில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எடுத்துகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு மழக்கா வந்து பார்த்தீங்கன்னாக்கா கைத்த மடிக்கிட்டு கீழே விட்டாரு. நம்ம தலைவரும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சரியாக ஓட்டல. ஸோ யார் தான் வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணால் பார்த்தீங்க இந்த ஒரு ரேம்ப் பிளேஸில் யாருமே வின் பண்ணலை. ஏன்னா யாருமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஒரு ரேம்பை வந்து கடந்து போக முடியலைங்க. ரொம்ப சங்கடமான விஷயம் தான். இத்தனை பேருமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஓட்டியுமே ஒருத்தராலையும் வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ண முடியல. ஸோ அடுத்த சூப்பர் ஹீரோஸ் கேரக்டரை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸோ மக்களே, இந்த ஒரு ரேம்ப் ரேஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு பிடிச்சிருந்தாங்க மறக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சின்சான் ஓட்டி சேனலை வந்து லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ மறக்காம வந்து பார்த்தீங்கன்னா இந்த சேனல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் சின்சான் ஓட்டி. டடா, பாய் பாய். ஹலோ மக்களே, வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு சின்சான் ஒய்டி. ஸோ இன்றைக்கான வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னாக்கா, அதான் நம்ம மோட்டு பட்டில் ஃபேமிலியில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஒரு ரேம்பரஸ் தாங்க பார்க்க பண்ண வராங்க. இந்த ஒரு ரேம்பரஸில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம மோட்டு பட்டில் ஃபேமிலியில் நம்ம கசிடிராம் வந்து பார்த்தீங்கன்னா பட்டை கிளப்பிட்டு வந்து பார்த்தீங்கன்னா பக்கா போகிறன்ற பேரில் 3 சக்கரத்தை வாங்கினதை வச்சு முக்குட்டா போயிட்டு கீழே விட்டாருங்க. அட காமெடியாக போச்சுங்க. இந்த ஒரு மூட்டு மண்டியை வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தா நான் போகிறேன்னு சொல்லிட்டு ஸோ வண்டி கிளப்பிட்டான். ஸோ இந்த ஒரு 3 சக்கர வாகனத்தை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ பக்காவாக போகிறான்னு சொல்லிட்டு இந்த ஒரு ஸ்னோ ரேம்பில் வந்து பார்த்தீங்கன்னா வழுக்கி இழுக்கி கைத்த மடிக்கு கீழே விட்டா போல். நம்ம மோட்டு மாமாவும் வந்து பார்த்தீங்கன்னா பக்காவாக போகிறான்னு சொன்னார். அவருமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா
கைத்தை மடக்கிட்டு கீழே விட்டாரு. ஸோ ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னாக்கா கஷ்டமான விஷயம் தான். ஸோ நம்ம மோட்டமாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஓட்ட முடியாமல் முட்டி தடுமாறி வந்து பார்த்தீங்கன்னா கீழே விட்டாருங்க. சமோசா இருந்துன்னா பயங்கரமாக ஓட்டிருப்பா போல். நம்ம மனுஷனுக்கு தான் சமோசா பத்தாதில்ல. ஸோ எத்தனை சமோசா சாப்பிட்டாலும் பற்ற மாட்டேங்குது. இந்த முட்டை பையன் வந்து பார்த்தீங்கன்னா மண்ணை கட்டி கீழே விட்டாரு. இங்கே ஒன்றும் வந்து பார்த்தீங்கன்னா நாய் கூட வந்து பார்த்தீங்கன்னா சண்டை வச்சுட்டு போகிறாருங்க. அட என்ன கொடுங்க. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஸ்னோ ரேம்பில் வந்து ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் வெஹிக்கிளை வச்சு ஓட்டுறதே ரொம்ப கஷ்டம். ஆனால் வந்து இந்த 3 சக்கரத்தை வச்சு வாகனத்தை வச்சு ஓட்டுறது வந்து ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். அந்த வகையில் சின்சான் மண்டியை வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸோ வண்டியை கிளப்பிட்டு போயிட்டான். அடடா அச்சு கீழே உள்ளே போகிறான்னு பார்த்தா டெஸ்ட் மிஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா குட்டப்பையன் சின்சான் அவனுடைய மூளையை வந்து பார்த்தீங்கன்னாக்கா மூட்டு சந்தில் விட்டு ஸோ குழப்பி எழுப்பி ஏதோ வந்து யூஸ் பண்ணி ஸோ எப்படியோ வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க. ஸோ மண்டப்பையன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஒரு விஷயத்தில் வந்து ரொம்பவே கெட்டிக்காரன். நம்மளுடைய குட்டப்பையன் சின்சான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸோ மஜாவாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸோ கிட்ட வண்டியை ஓட்டுறான். ஸோ ராம்பே கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னமோ பண்ணுறாங்க. எனக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டுறதை பார்த்தா லேட்டாக சிரிப்பாக தான் இருக்குது. மண்டப்பையன் என்னென்னமோ பண்ணி வந்து லாஸ்ட்டு சமயம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸோ ஓவராக வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் கான்ஃபிடென்ஸில் ஸோ மண்ணை விட்டு கீழே வந்துட்டான். ஸோ இதுவே வந்து பார்த்திங்கன்னா அவனுக்கு ரொம்ப கஷ்டமானதாக இருக்க போகுது. ஆனால் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட ரேஸில் வந்து பார்த்திங்கன்னா வின் பண்ண இந்த குட்டப்பையன் இப்போ வந்து இந்த நிலைமை ஆக்கி விட்டானே. ஸோ ரைட்டை விடுங்க. இந்த ஒரு குட்டப்பையனை வந்து பார்த்திங்கனாக்கா ஸோ நல்லா தான் ஓட்டுவான். என்னன்னு தெரியல, இந்த வாட்டி வந்து பார்த்திங்கனாக்கா ஓவர் கான்ஃபிடென்ஸ் வச்சு மண்ணை விட்டு கீழே வந்துட்டான். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய பத்லமோ வந்து பார்த்திங்கன்னா ஓட்டாடி இந்த வாட்டி இவருமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்லிப் ஆகிட்டு கீழே விட்டாருங்க. அட என்னங்க இது ரொம்ப கஷ்டமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஒரு ரேம்பை வந்து பார்த்தீங்கன்னா உண்மையை சொல்லப்போனால் ரொம்பவே கஷ்டம் தான். ஸோ ஸ்னோ ரேப்புன்றதால வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் வெஹிக்கிள்ஸ் வச்சு வந்து ஓட்டுறதே ரொம்ப கஷ்டம். அந்த வகையில் இந்த ஒரு 3 வீலை வச்சு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஓட்டுறது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. ஸோ அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா மண்டப்பையை வந்து ஓட்ட முடியல. ஸோ யாரை தான் வின் பண்ண போகிறான்றதை பொறுத்து வந்து பார்ப்போம். ஐ திங்க் இந்த ரேம்ப் ரேஸில் வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணுறது ரொம்ப கஷ்டம்னு நினைக்கிறேன். நம்ம டாக்டர் ஜக்கா வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸோ சூப்பராக ஓட்ட போகிறாரு. அவருமே வந்து பார்த்தீங்கன்னா எப்படியே கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணார். ஆனால் முடியல. அவருமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா வெயிட்டு தாங்காமல் கண்ட்ரோல் பண்ண முடியாமல் வந்து பார்த்தீங்கன்னா இவருமே வந்து கீழே விழுந்துட்டார். ரைட்டுங்க. நம்மளுடைய டாக்டர் ஜக்கா வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபிசிக்ஸ்லாம் தெரியும். ஒரு இந்த 3 வெஹிக்கல்ஸை வச்சு எப்படி யூஸ் பண்ணோம் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவு கேல்குலேட் பண்ணி ஸோ 4-5 பிளேஸை கடந்து வந்தார். ஆனால் வந்து இந்த வெஹிக்கிளை வச்சுட்டு அந்த ஒரு ஸ்னோ ரேம்பில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவரால் அந்த ஃபிசிக்ஸ் கால்குலேஷன் வந்து போட முடியல. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னாக்கா அடுத்த நம்மளுடைய டான் ஆக போகிறான் ஜான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கடத்தில் இறங்கி எப்போ போகிறாரு. நம்ம ஜான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டான் ஆகிட்டார். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ரேம்ப் ரேஸை பொறுத்தவரையிலும் இவருடைய மலுமட்ட மூலையால் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ண முடியுதான்னு பார்ப்போம். எப்படியோ வந்து பார்த்தீங்கன்னா அங்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இடிச்சுட்டு போயிட்டுருக்காரு. ஸோ மண்டப்பையன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இவன் வந்து சில டைமில் குவார் ஆகிடுவான். ஸோ ஓவர் கான்ஃபிடென்ஸில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எடுத்துகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு மலாக்கா வந்து பார்த்தீங்கன்னாக்கா கைத்த மடிக்கிட்டு கீழே விட்டாரு. நம்ம தலைவரும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சரியாக ஓட்டல. ஸோ யார் தான் வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணால் பார்த்தீங்க இந்த ஒரு ரேம்ப் ரேஸில் யாருமே வின் பண்ணலை. ஏன்னா யாருமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஒரு ரேம்பை வந்து கடந்து போக முடியலைங்க. ரொம்ப சங்கடமான விஷயம் தான். இத்தனை பேருமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஓட்டியுமே ஒருத்தராலையும் வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ண முடியல. ஸோ அடுத்த சூப்பர் ஹீரோஸ் கேரக்டரை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸோ மக்களை இந்த ஒரு ரேம்ப் ரேஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு பிடிச்சிருந்தாங்க மறக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சின்சான் ஓட்டி சேனலை வந்து லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ மறக்காம வந்து பார்த்தீங்கன்னா இந்த சேனல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் சின்சான் ஓட்டி. டாடா பாய் பாய்.